ஹாய் ஆல், ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் இப்போ தான் லாங் வீடியோ போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், நான் வச்சு இது 3 வருஷம் ஆச்சு. இந்த தென்னங்கண்டு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நான் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இது ஃபுல்லாக வச்சுருந்தா நேரம் இதே மாதிரி பெருசாக வந்திருக்குன்னு 1 வருஷத்தில் காய் காய்ச்சிருக்கோம். பாருங்கள், இந்த மரத்தில் காய் இருக்குது, தேங்காய் காய். இது வெட்டுறதுக்கு வந்திருக்கோம். அப்புறம் இந்த மரத்துலேயும் இருக்குது, இதையும் பிடுங்கலாம்னு வந்திருக்கோம். இது பிடிங்கினாங்க மரத்தில் இப்போ தான் ஏற போகிறேன். பாருங்கள், மரம் ஒரு 25 அடி ஹைட் இருக்கேன். அதில் தான் என் தம்பி மேலே ஏற போகிறேன். ரெடியாக இருக்கேன். கால் வழுகுதுண்டு, சாரில் விழுந்துக்கிட்டே இருக்குது. கால் வழுகுதுண்டு மண்ணை காலில் தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு ஏற போகிறேன். மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டேன். பார்த்து ஏறா. அருவாவும் சேர்த்து கொத்தி கொத்தி எடுத்துக்கிட்டே போகிறேன். நீ இருக்கா பிடிச்சிக்கடா. அணில் கூப்பை கட்டியிருக்கா. அதான் மேலே தான், அங்கே தான் இருக்கேன். கடிச்சு விடாமடா, பெரிய அணிலாக இருக்கேன் அப்போ. ஆமாம், அது எப்போயாவது ஒரு தடவை தான் கீழே வரும், இல்லாட்டி மலையிலே தான் இருக்கேன். நீ பார்த்து உக்காந்துக்க. மேலே மரத்தில் ஏறிட்டேன், காய் வெட்டிகிட்ருக்கேன். நம்ம பார்த்து தான் நிற்கணும். கீழே தலையில் விழுந்துடும் மட்டை வழியே வந்து. வெட்டிட்டேன். ரெண்டு வழியும் ஒரே கொலையா இருக்கா? அப்போ வெட்டி விடு. பாலை வெட்டியில நீ பார்த்து உக்காந்துக்கா. என்னடா என்னைய வெட்டியாமட்டு கீழே தள்ளி விட்டுறாம. பூரா செடி முளைச்சி போயிருக்கு. பூரா இந்த செடியை பூரா பிடுங்கி மரத்துக்கு உரமாக போடணும். உரமாக போட்டால் இன்னும் நல்லா காய்க்க. தேங்காய் பறை குமிச்சிட்ருக்கியா? குமி குமி. பூரா அந்த செடிக்குள்ளேயாத்தையும் கிடக்கு, பார்த்து குமி. நீ என்னடா வண்டி ஓட்டிக்கிட்டு வர மேலேருந்து? இந்த அங்கிட்டலாம் கிடக்கு பாரு. தேங்காய் பிடிங்கிட்டு இருந்தான். அப்படியே பூசணி கொடி பார்த்தேன். இங்கிட்ட ஏனையுமே காய் இல்லை. இந்த கம்பி வேலிக்கு அந்த பக்கம்தான் இருந்துச்சு. இந்த 2 காயுமே பூசணி நல்லா பழுத்துருச்சு. இது சக்கரை பூசணி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கிட்ட ஒருத்தன் களவாணி பையன் வரையான் பாருங்க மேலே ஏறி. டேய், எங்கடா வர? இவனு என் தம்பி தான். வந்து நாகராசு. வா வா பையா, இறங்க, கம்பி கிழிச்சு விட்றாம. அங்கே ஒருத்தன் வரையான், பைக்கில் வந்துட்டுருக்கான். அவன் பேர் தான் நந்தகுமார். அவனும் என் தம்பி. இந்த வரையான். ஆமாம், இது என் ஒய்ஃபு காய் எடுத்துகிட்டு போய் குமிச்சிட்ருக்கு. பொறுப்பாக வேலை செய்யுது. வாடா வாடா. எப்போ இருந்து கூப்பிடுறது? வாடா, மெதுவா இறங்க. இவன் வந்து உதயகுமார். அங்கிட்டு போகிறேன் பார்த்தீங்களா, அவன் வந்து நந்தகுமார். வெட்டி உரிச்சாச்சு. உரிச்சு காய் இங்கே இருக்குது. நீ எண்ணி எடுக்கணும். சந்தைக்கு போகிறதுனால எண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சந்தேகம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், என் ஒய்ஃப் வந்து சாக்கு பிடிக்க சொல்லியிருக்கேன். $48, 50, 52, 54, 99, 100 காய்க்கு ஒரு காய் கம்மி. அந்த இதை உரிச்சிருந்தோம்னா சரியாக இருந்திருக்கும். இது வந்து முக்கால் காய் ஆகிப்போச்சு, குலுங்க மாட்டேன்ருச்சு. குலுங்கி இருந்துச்சுன்னா அதை உரிச்சிருந்துருக்கலாம், வேஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட 2 பூசணி உரித்து காலையில் சந்தைக்கு கொண்டு போயிடலாம். சரி, பாய்.